அண்ணா மேயிற மேடம் ஒரே திமுறா என்னவோ பேசுவீங்க. இப்ப என்னன்னாக்கா என்னவோ சொல்லுங்கிறீங்களே, கேளுங்களா? அதான் அம்மா உணவகம் நிறைய இடத்துல வந்து பயன் இல்லாம இருக்கு. சில இடத்துல எல்லாம் போய் பாத்தீங்கன்னா அந்த பூட்டே கூட திறக்க மாட்டேங்கிறாங்க மாச கணக்குல. உங்க ஆட்சியில 5 வருஷத்துல நல்ல பயன்ல இருந்துச்சோ? பயனுக்கு சம மீடியால உட்காந்து பொய் சொல்றீங்க. அவனே போட்டா நீங்க பொய் சொல்றீங்க. கொட்டை இடத்துல போட்டு வச்சிருக்கான். அம்மா உணவகத்துல வருமானம் இல்ல எங்களுக்கு அப்படின்னு சொன்னவங்க தானே நீங்க. ப்ளீச்சிங் பவுடர் கேட்டதுக்கு பான்ஸ் பவுடரான்னு கேட்டவங்க தானே நீங்க. நீங்க பேசலாமா? சில இடங்கள்ல மாச கணக்கா பூட்டு திறக்காம இருக்கா, வருஷ கணக்கா பூட்டு திறக்காம வந்துச்சு. அப்ப வாய் ஏன் பூட்டு போட்டு வச்சிருந்தீங்க? பூட்டு நான் மேடம் பேசத்தான் பேச மேடம். என்னவோ வந்துட்டு ஒரே என்ன திமிரு குறைஞ்சு போச்சு. வரல பத்திர வாங்க. இந்த மாதிரி அம்மா உணவகம் எது எது கரண்ட்ல ஒர்க் ஆயிட்டு இருக்கு, எது எது ஒர்க் ஆகல அப்படின்றது. பிரியா பிரியா ஓ பிரியா நேர்மறை பிரியா என்னது கரண்ட்ல இப்ப எது அம்மா உணவகம் ஒர்க்ல இருக்கு இல்ல நீங்க சொல்றீங்களா? இந்த மக்களை பத்தி யோசிச்சு உங்க 5 வருஷம் ஆட்சி காலத்துல பண்ணிருந்தீங்கன்னா எத்தனை மக்களுக்கு வயிற்று பசியா இருக்குன்னு தெரியுமா? அப்பயே நீங்க ஒர்க் பண்ணல, அம்மா உணவகமும் ஒர்க் ஆகல, நீங்களும் ஒர்க் பண்ணலன்னு இதுல இருந்து தெரியுது. நீங்க கூட்டிட்டு போய் காமிக்கிறீங்களா? நீங்க தான் சும்மா பேசுறவங்களுக்கே 200 ரூபாய் கொடுப்பீங்களே, இதுக்கெல்லாம் நீங்க சொல்லவா வேணும்? கொடுத்துட்டு கூட கூட்டிட்டு போய் காமிச்சாலும் காமிப்பீங்க. அந்த மாதிரி ஆட்கள் தான் நீங்க. மேடம் பேசுறது நியாயமா பேசுங்க. என்ன அமைதியா இருக்கீங்க, சாந்தமா இருக்கீங்களே? சாந்தமா வராதீங்க, உங்க திமிரு பேச்சுல வருவீங்களே அப்படி வாங்க. அப்பதான் எங்களுக்கு வசதியா இருக்கும். இன்ன வரைக்கும் போய் சிஎம் மீட் பண்ணல, சிஎம் கிட்ட சொல்லி மாத்த போறாங்க.